Hindustan Educational Institutions. Admissions open. இதுக்கு முன்னால் திமுக சார்பில் சொல்லப்பட்டது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு அமல்படுத்துவோம்னு சொன்னீங்களேன்னு கேட்டோம் சட்டமன்றத்தில். இப்போ ஆட்சிக்கு வந்தாச்சு, 3 வருஷம் ஆச்சு, மதுக்கடைகள் மூட வேண்டாமா? ஆகவே இதையெல்லாம் கண்டித்து தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கருஞ்சட்டை அணிந்து இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் நலன் கருதி தமிழக மக்களின் வாழ்வை காப்பாற்றுவதற்கு, இளைஞர்களை சீரழிப்பிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு முழு மதுவிலக்கு வேண்டும். டாஸ்மாக் கடைகள் மூட வேண்டும். போதைப்பொருள் எங்கு விற்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த போதைப் பொருளும் கள்ளச்சாராயமும் காவல்துறைக்கு தெரியாமல் நடக்குமா? நேற்றுக்கு இன்னைக்கு நடக்கலை, கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்து தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ செத்துருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை போதாது, இது தீர்வாக அமையாது. ஆகவே தான் முழு மதுவிலக்கு தான் இதுக்கு தீர்வு என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி வெளிநடப்பு செய்கிறோம். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 44 வருஷமாக போராட்டம், கொஞ்சம் நெஞ்சல்ல. இப்போ மாவட்டந்தோறும் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு, அது மட்டும் இல்லாமல் காந்தி பிறந்த நாளில் 1000த்துக்கு மேற்பட்ட விதவை பெண்கள் சாராயம் குடித்து இறந்த இளம் விதவைகளை கொண்டு வந்து காந்தி படத்தை, காந்தி சிலையை வச்சுக்கிட்டு மருத்துவரையாக போராட்டம் நடத்தினாங்க. இது தொடர்ந்து சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகிற தலைவர் காந்தியடிகளுக்கு பிறகு, பெரியாருக்கு பிறகு, பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு போராடுகிற தலைவர் மருத்துவரையா. பாட்டாளி மக்கள் கட்சி இது தேர்தலுக்காக அல்ல, வாக்கு வங்கிக்காக அல்ல, மக்களை காப்பதற்கு நாங்கள் போராடுறோம். இது எல்லாரும் நண்பர்களுக்கும் தான். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும். இளைய தலைமுறை வீணாக போயிட்டு இருக்குது, மாணவர்கள் வீணாக போகிறாங்க. இதிலிருந்து காக்கணும், மீட்டெடுக்கணும்னு சொன்னால் போதைப் பொருளை ஒழிக்கணும், டாஸ்மாக் கடையை மூடணும். Hindustan Educational Institutions. Admissions open.